இந்த வார்த்தையை ஆண்டவர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காய் யுத்தம் பண்ணுவார் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இன்றைக்கும் என்னுடைய வாழ்க்கைக்கு விரோதமாய் அநேக யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. மனுஷிக வல்லமைகளும் சத்துருவின் போராட்டங்களும் அசுத்த வல்லமைகளும் நாள்தோறும் என்னுடைய வாழ்க்கைக்கு விரோதமாய், கனவுகளுக்கு விரோதமாய், எதிர்காலத்துக்கு விரோதமாய் போராடி யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறது. அநேக நேரத்தில் அந்த யுத்தத்தை பார்த்து பயந்து அஞ்சி விலகி ஓடுவதுண்டு. தேவ பிள்ளையே, தைரியமாயிருங்கள். சத்துரு வெள்ளம் போல் வந்தாலும், மனுஷீக வல்லமைகளாய் வந்தாலும், பொறாமைகள், வன்கண்கள், எந்த ரீதியில் அவன் உங்களுக்கு விரோதமாய், குடும்பங்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தாலும், யுத்தத்தில் வல்லவராய் இருக்கிற கர்த்தர், யுத்தத்தில் பராக்கிரமங்களை செய்கிற சர்வ வல்லமை உள்ளவர் உங்களுக்காய் யுத்தம் பண்ண போகிறார். நீங்கள் வெற்றியை மாத்திரமே சீக்கிரம் பார்க்க போகிறீர்கள்.